வணக்கம். இன்னைக்கு மருதநில மக்களை பத்தி பார்க்கலாம். மருதநில கடவுளா சொல்றப்ப தொல்காப்பியர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேந்தன் மேய தீம்புணல் உலகம்னு சொல்றாரு. மருத நிலத்திற்குரிய பெரும்பொழுதுன்னு சொல்லி பாக்குறப்ப 6 காலங்களே சொல்லியிருக்காங்க. குளிர்காலம், மழைக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம்னு சொல்லி பார்க்குறோம். சிறுபொழுதுன்னு பார்க்குறப்ப வைகறை விடியலை பார்க்குறோம். ஊர் சிறுகுடி அந்த மாதிரி ஊர்னு முடியக்கூடிய நிலைகளில் மருதநில ஊர்களை எல்லாம் பார்க்கலாம். மருதநில மக்களுடைய தொழில்னு பார்க்குறப்ப வேளாண்மை தொழில் தான் நம்ம பார்க்குறோம். மருதநில மக்களுடைய ஒழுக்கம் என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஊடலும் ஊடல் நிமித்தமும். தலைவன் தலைவியை விட்டு பரத்தேர் வீட்டுல சில காலம் வாழ நேருது. அந்த மாதிரியான நேரத்துல தலைவி ஊடல் கொள்றா. அதனால மருத நிலத்துக்குரிய சிறப்பான ஒழுக்கமாக ஊடல் சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த செந்நாரை, நாரை, குருகு, அன்றில் இந்த மாதிரியான பறவைகளை பார்க்கலாம். விலங்குகள்னு பார்க்குறப்ப சாதாரணமா மருத நிலத்துல இருக்கக்கூடிய நாய், இந்த மாதிரியான விலங்குகளை எல்லாம், ஆடு மாடு, இந்த விலங்குகளை எல்லாம் பார்க்கலாம். இந்த மருத நிலத்திற்குரிய உணவுன்னு பார்க்குறப்ப நெல், செந்நெல் இதையெல்லாம் பார்க்குறோம். அந்த நெல் பயிர்லாம் விளைவிக்கிறாங்க. பறை பார்க்குறப்ப நெல்லரிக்கிணை, மணமுழாங்கிற பறையை பார்க்குறோம். மருத யாழ், மருத பண்ணை பார்க்குறோம். இந்த மாதிரியான நிலைகள்ல மருதநில மக்களுடைய முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. மருதநில மக்களுடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பா இருக்கு. மருதநில மக்களுடைய பழமொழியா நம்ம பார்க்குறப்ப விவசாயி சேத்துல கால் வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுங்கிற பழமொழி இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நன்றி, மகிழ்ச்சி.